மகிழ்ச்சியான வணக்கங்கள். அன்புடன் ஒரத்தநாடு நீதிவான். கடந்த காணொளியில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிக்கன் விளக்கை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற விளக்கு இது எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவாங்க தமிழர்கள். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்டு ரசிப்போமே, பார்த்து மகிழ்வோமே. இது பார்த்தீங்கன்னா மாவிளக்கு. இது பார்த்தீங்கன்னா இதிலேருந்து தான் ஸ்லேட்டு குச்சி தயார் பண்ணுவாங்க. பள்ளி நாட்களில் இதை உடைச்சி ஸ்லேட்டு குச்சிக்கு பதிலாக ஸ்லேட்டில் எழுதின காலங்கள் நிறைய. இது கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் ஒரு 10 இருந்துச்சு. எல்லாமே உடைத்து எழுதின காரணத்தினால மீதம் இருப்பது இது மட்டுமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது காண்டா விளக்கு. இந்த காண்டா விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு திருப்பூர் ஈரோடு பகுதியிலேருந்து துணி வியாபாரி வருவாங்க. அவங்க ஒவ்வொரு கிராமத்துக்கு சென்று இரவு நேரத்தில் போர்வைகள் கைலிகள் ஏலம் மூலியமாக விற்பது உண்டு. அப்படி அந்த இரவு நேரத்தில் ஏலம் போடும்போது இந்த காண்டா விளக்கை பயன்படுத்துவாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழில் மண்ணெண்ணெய் அழுத்த விளக்குன்னு சொல்கிறாங்க. பெட்ரோமாக்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 1950களில் ஸ்லோன்லேருந்து தமிழகத்துக்கு வருகை புரிந்த ஒரு குடும்பத்திடமிருந்து நாம் இதை பெற்றோம். இந்த விளக்கை நமக்கு கொடுக்கும்பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இது நிறையா மயானங்களுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய விளக்கு. ஆம், நம்முடைய பண்பட்ட முன்னோர்களுடைய முகங்களை கடைசியாக ஒளி வீசி பார்த்த இந்த விளக்கு நமக்கு கிடைக்கப்பெற்றதில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதை பாதுகாத்து பத்திரமா நீங்கள் வச்சுங்க அப்படின்னு நம்மகிட்ட கொடுத்தாரு. இது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் மேட் இன் ஜெர்மனி 1916 பெட்ரோமாக்ஸ்னு இதில் அச்சிடப்பட்டிருக்கு. ஆரம்ப காலங்களில் வெளிநாட்டிலேருந்து தான் நம்ம இந்தியாவுக்கு இது இறக்குமதி செய்யப்பட்டது. அப்படி இறக்குமதி செய்யப்பட்ட இந்த விளக்கை தான் நாம் இப்போ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள். இதை பற்றிய உங்களுடைய செய்திகளை காணொளி மூலியமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.